கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோன்னா நம்ம கார்த்திக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு சாமுண்டீஸ்வரி கிட்ட வந்து பேசுகிறாங்க. எதுக்காக மேடம் மகேஷ் பற்றிய உண்மைகள்லாம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி என்கிட்ட பேசுனீங்க அப்படின்னு போதும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதுக்காக இப்படி மல்லிகா டாக்டரை வெறும் சொல்ல விடாமல் பண்ணியிருக்கீங்க? ஆரம்பத்திலே ரேவதி கிட்டே சொல்லிக்க ரேவதியை கல்யாணத்தை நிறுத்திருப்பாங்களே, எதுக்காக இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு போதும். இங்கே பாரு ராஜா, நீ கேட்குற கேள்விகள் எல்லாமே நியாயம்தான். அது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. இங்கே பாரு, இப்போது மாப்பிள்ளை பேசி இடையிலேயே என் பொண்ணு கல்யாணம் நின்று போனால் கண்டிப்பாக பாதிக்கப்பட போகிறது என்னோட மற்ற 3 பொண்ணுங்களும் தான். அதே மாதிரி என் வீட்டுக்கும் சரி, என் பொண்ணோட ஒரு நல்ல மனசுக்கு சரி, இப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ளை தான் வரணும்னு நான் இன்னும் ஆசையாக இருந்தேன். அப்படிப்பட்ட அத்தனை குணங்களும் உனக்கு இருக்கு ராஜா. நீ எங்கள் வீட்டுக்கு மருமகனா வந்தா நாங்களும் சரி, என் பொண்ணுங்களும் சரி, பாதுகாப்பாகவும் நல்ல சந்தோஷமாகவே இருப்போன்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் உன்னை மாப்பிள்ளை ஆக்கணும்னு முடிவெடுத்தேன் அப்படின்னும் போது இந்த பக்கம் கார்த்தி வந்து சமாளிச்சு வராங்க. மேடம், நீங்கள் ஈஸியாக உங்கள் பாட்டுக்கு இப்படி உங்கள் இஷ்டத்துக்கு முடிவெடுத்துட்டீங்க. ஆனால் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறது என் வாழ்க்கை மட்டும் இல்லை, ரேவதியோட வாழ்க்கையும் தான். ஏன்னா ரேவதி மனசளவில் வந்து போயிருக்காங்க மேடம். இப்போது மகேஷ் வந்து கெட்டவன் கிடையாது, நல்லவைங்கிற தோட்டில் தான் இப்போ எல்லாருமேலேயும் அவங்க கோபத்தை காட்டிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கோபத்துலேயும் எந்த நியாயமும் இல்லைல்ல. அதனால இந்த சாந்தி முகூர்த்தம் இதில் எல்லாம் கொஞ்சம் கூட எனக்கு ஈடுபாடு இல்லை, இதெல்லாம் வேணாம் மேடம் அப்படின்னதும் உடனே நம்ம சாமுண்டீஸ்வரி, இங்கே பாரு ராஜா, நடந்தது நடந்து போச்சு. காலத்தில் நடக்கிறதுகள் நடந்தால் தான் வாழ்க்கையும் நல்லா இருக்கும். கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே போக போக நான் வந்து நல்லது தான் செஞ்சுருக்கேன்னு 2 பேரும் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னுட்டு சாமுண்டீஸ்வரி அங்கேருந்து போயிடுறாங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம ராஜராஜன் கிட்ட வந்து கார்த்தி சொல்லிட்டு இருக்காங்க, மாமா முன்கூட்டியும் அம்மா அத்தைக்கு எல்லாமே தெரியும் மாமா, தெரிஞ்சுதான் வேணும்னு இப்படி என்ன மாப்பிள்ளை ஆக்கணும்னு இந்த நாடகம் போட்டிருக்காங்க அப்படின்னதும் அவ பண்ண விஷயத்துலேயே வந்து ஒழுங்கான விஷயம் இது மட்டும்தான் மாப்பிள்ளை. எப்படியோ நீ எங்கள் வீட்டுக்கு மருமகனாக வந்துட்ட, நீ எனக்கு மருமகனாக வரணுங்கிறது தான் என்னோட முழு ஆசையும் அப்படின்னதும், ஏன் மாமா அத்தை கூட சேர்ந்து நீங்களும் புரிஞ்சிக்காமல் பேசிட்டு இருக்கீங்க, நான் வந்த கனவே வேறு, ஆனால் இங்கே என்னெல்லாம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு காட்டி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம சந்திரவர் ரேவதியை ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாம் அந்த ராஜாவோட திட்டம் தான் அப்படின்னு. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம ரேவதியும் கார்த்தியும் வராங்க. இங்கே பாருங்க, எல்லா ஏற்பாடுகளும் நடந்திருக்கு. அதனால நடந்த விஷயங்களை மறந்துட்டு புது வாழ்க்கையை 2 பேரும் வாழ ஆரம்பிங்க அப்படின்னதோ, அம்மா இப்போவும் சொல்கிறேன், இதுலலாம் எனக்கு கொஞ்சம் கூட ஈடுபாடு இல்லை. ஏம்மா என் மனசை புரிஞ்சிக்காம இப்படி நடந்துட்டுருக்கீங்க, என்னால் முடியாது அப்படின்னதோ, ஆமாம் மேடம், எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல, எனக்கு இதில் ஈடுபாடே இல்லை அப்படின்னு கார்த்தி ரேவதியும் சொன்னதோ, ஆஹா அப்படின்னா இது அவங்க 2 பேரோட முடிவுமா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க. ஆமாம்மா, என் முடிவில் இனி எந்த மாற்றமும் கிடையாது அப்படின்னதும், சரி உங்கள் இஷ்டப்படி உங்கள் 2 பேருக்கும் எப்போ வாழணும்னு தோணுதோ வாழுங்க. அதனால் 2 பேரும் முதல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கோங்க. நான் உங்களை கட்டாயப்படுத்த விரும்பலை, ஆனால் காலத்தில் வந்து நடக்க வேண்டிய சம்பிரதாயங்கள்னு ஒன்று தான் இது. அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்த ரேவதி. கண்டிப்பாக நீயும் இந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கைன்னு உணர்வு, அது வரைக்கும் நான் காத்துட்ருக்கேன் அப்படின்னுட்டு சாமுண்டீஸ்வரி அங்கேருந்து போயிடுறாங்க. பாத்தியா, அவனாவே அக்கா மனசை கலைப்பானா, உன்கிட்ட வந்து நல்ல பேர் வாங்குறதுக்காக வேணாம் அப்படின்னு நடிப்பானா? இவன் சரியான கில்லாடி ரேவதி. இங்கே பாரு, இவனை வீட்டை விட்டு துரத்தி அடிச்சாதான் அக்காவும் நல்லவளாக இருப்பா. ஏன்னா அக்காவை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டே வாரான் அவன் அப்படின்னதும், ஆமா சித்தி, அவனை கண்டாலே எனக்கு எரிச்சலாக இருக்கு அப்படின்னு ரேவதி பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம மயிலும் இங்கால ராஜராஜன் வந்து, ஏன் இப்படி ஒரு முடிவெடுத்த, அவள் எவ்வளோ ஆசையாக அதெல்லாம் ஏற்பாடு பண்ணா தெரியுமா? ஐயோ மாமா, எல்லாம் புரிஞ்சு தான் பேசிட்டு இருக்கீங்களா? ரேவதி மகேஷை இப்போவும் நம்புறா, மனதளவில் ரொம்ப
ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா மாமா. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் போய் எதுக்காக இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது, சரிப்பா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா எப்போ உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு தோணுதோ அப்போ ஆரம்பிச்சுக்கோங்க அப்படின்னுட்டு நம்ம ராஜராஜனும் அங்கேருந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் பாட்டி மயிலுக்கு ஃபோன் போட்டு, என்னப்பா எல்லாம் நல்லபடியாக நடந்துச்சா? அட போங்க பாட்டி, அந்த கட்டில் எனக்கு தான் வேணும், என்னடா சொல்கிற அப்படின்னதோ உடனே மயில் காட்டி ரேவதி சொன்ன விஷயத்த சொல்கிறாங்க. நான் எவ்வளோ ஆவலாக இருந்தேன், சரி விடு, கண்டிப்பாக ரேவதி புரிஞ்சுப்பா அப்படின்னுட்டு பாட்டியும் ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே பார்த்தோம்னா நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் சந்திரா சிவனாண்டிக்கு ஃபோன் போட்டு சொல்கிறாங்க. இங்கே பாரு சந்திரா, என்ன நடந்தாலும் சரி நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் தான் ரேவதி. அவளுக்கு கொஞ்சம் கூட அவங்க அம்மா மேலேயும் பாசம் வரக்கூடாது, அந்த ராஜா மேலேயும் பாசம் வரக்கூடாது, அவங்க பக்கமே அவ சாயக்கூடாது. சொல்லப்போனால் அவளாவே அவனை வீட்டை விட்டு விரட்டி அடிக்கணும். அதனால நீ நல்லா ரேவதியை நம்ம கைக்குள்ளே போட்டுக்கோ அப்படின்னதும், ஆமாங்க அந்த வேலையை தான் நான் பார்த்துட்ருக்கா அப்படின்னுட்டு சாமுண்டீஸ்வரியும் ஃபோனை வச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம கார்த்திக் இருக்காங்க இல்லையா, அவங்க நம்ம அபிராமியை பார்க்க வராங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா, இதெல்லாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆமாம், எப்பப்பா என் மருமகளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவா அப்படின்னதும், ஏம்மா இன்னும் பிரச்சனையே முடியலம்மா, மாமாவை பாட்டி கூட சேர்த்து வைக்கணும், எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா உண்மைகள் எல்லாம் வெளிவரும், அப்போது கண்டிப்பாக நான் ரேவதியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரா அப்படின்னதும் நம்ம அபிராமியும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம மகேஷை ஒரு இடத்துல போட்டி வச்சுருக்காங்க நம்ம சாமுண்டீஸ்வரி. இங்கே பார்த்தோன்னா நம்ம மாயா போய் சிவனாண்டிக்கிட்ட சொல்லி சிவனாண்டியோட உதவி மூலமாக மகேஷ் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி மகேஷை காப்பாற்றுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா நம்ம மாயா ஒரு மிகப்பெரிய நாடகம் போடுவாங்க. மகேஷும் சாமுண்டீஸ்வரி தான் இப்படி பண்ணாங்க அப்படின்றதும், இதுக்கப்புறமும் நம்ம சும்மா இருக்கக்கூடாது, இதான் நமக்கு கிடைச்ச சரியான சந்தர்ப்பம், அந்த ராஜா தான் இப்படி பண்ணான்னு நீ அவங்க வீட்டில் போய் ரேவதி கிட்ட சொல்லு, கண்டிப்பாக ரேவதிக்கு இன்னும் அந்த ராஜா மேலே வெறுப்பு தான் வரும் அப்படின்னதும், ஆனால் இப்படியெல்லாம் பண்ணது சாமுண்டீஸ்வரி தானே மாயா அப்படின்னு போதும், அவங்கள மாட்டி விட வேணாம், அந்த ராஜா தான் உன்னை இப்படி பண்ணான்னு சொல்லு, வா போகலாம் அப்படின்னுட்டு மாயாவும் மகேஷும் சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வராங்க. இது பார்த்த சாமுண்டீஸ்வரி செம்ம அதிர்ச்சியாகிறாங்க. எப்பட்ரா இவன் தப்பிச்சு வந்தான் அப்படின்னது. உடனே இந்த படத்தில் ரேவதி ஓடி வந்து, மகேஷ் எங்கே போன மகேஷ், என்ன ஆச்சு மகேஷ் உனக்கு, இப்போ பார்த்தியா இப்படி நீ என்னை ஏமாற்றிட்டு போனதால இப்போ கண்டவனெல்லாம் என் கழுத்தில் தாலி கட்டிட்டான், என்ன ஆச்சு மகேஷ், ஏன் இப்படி பண்ண அப்படின்னு போதும் மாயா ஆள ஆரம்பிக்கிறாங்க. ரேவதி என்ன ஆச்சு தெரியுமா, பாவம் இத்தனை நாளாக நம்ம மகேஷை குடோனில் கட்டி போட்டுருந்தாங்க அப்படின்னதும், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ரேவதி கேட்குறாங்க. ஆமாம், இதெல்லாம் பண்ணது வரை யாரும் இல்லை, இவன் தான் என்ன அடித்து மிரட்டி ஒரு இடத்துல கட்டி வச்சா. ரேவதி நீ கடைசி வரைக்கும் ரேவதி கழுத்தில் தாலி கட்டவே கூடாது, அப்படி கட்டுனீன்னா உனக்கும் அன்னைக்கும் இடையில தப்பான தொடர்பு இருக்குன்னு போஸ்ட் அடித்து ஓட்டு வேண்டாம், நீ இங்கே இருக்கணும்னு என்னை கட்டி போட்டுட்டா ரேவதி, என்னால் தப்பி வரவே முடியல அப்படின்னு மகேஷ் கார்த்தி மேலே பழி போடவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்னெல்லாம்